எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காத்து இத சீர் பண்ணிட்டா, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம்னு நெனைக்கிறோம். அப்படியா? இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா, இன்னைக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாங்க. எக்சர்சைஸ் பண்றாங்க. நல்ல ஜிம்முக்கெல்லாம் போறாங்க. ஆனா, அவங்க இறந்துடுறாங்களே ஏன்? அதே போல எல்லாரும் நல்ல உணவு சாப்பிடுறாங்க. லக்ஸூரியா வாழ்றாங்க. ஆரோக்கியமான சத்தான உணவுகள சாப்பிடுறாங்க. இறந்துடுறாங்களே ஏன்? அப்போ இதுக்கு தான் வள்ளுவர் சொல்றாரு, "நோய் நாடி நோய் முதல் நாடி அதை தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்ன்னு" சொன்னாரு. அப்போ ஒரு நோயோடைய அடிப்படை காரணம் என்ன? இன்னைக்கு எல்லாருமே சாகும் வரைக்கும் ஒரு உடல் உபாதையோடவே கடைசி வரைக்கும் இருந்து சாகுறாங்க. நெறைய பேர்த்த பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்ப இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா, இது எல்லாமே நம்ம ஒரு மனிதனுடைய உடல் ஏற்படக்கூடிய இந்த நோய்களுக்கு அடிப்படை காரணம் வேறு எங்கேயோ இருக்குது. அப்போ நம்ம உடல் நல பிரச்சனைகள மட்டும் சரி பண்ணிட்டா நமக்கு சரியாயிருமா? அப்படின்னா இல்ல. ஆனா, அங்க எங்கிருந்து அத சரி பண்ண முடியும்? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒருத்தர் உடல்நலம் சரியில்லாம இருக்கிறாரு. அவர சொல்லிட்டாங்க, "சீக்கிரம் இறந்துற போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மாரியான ஒரு சூழ்நிலையில நாம பார்க்க போறோம். அவர்ட்ட சொல்றோம், "நீங்க உசுர கையில பிடிச்சுக்கங்கன்னு" சொல்லுவோமா? இல்ல மனச விட்றாதீன்னு சொல்லுவோமா? அப்போ மனச விட்றாதீன்னு சொல்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை. அப்போ மனச விட்றாதீன்னு சொல்லும்போது, ஏன் உசுர விட்றாதீன்னு ஏன் சொல்ல முடியல? அப்போ மனசுல தான் உசுர் இருக்கு. இன்னொரு நபர பார்க்க போறோம். இன்னும் சில விஷயங்கள் சொல்லப் போறோம். அவரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நெருங்கின ரிலேஷனோ, யாரோ ஒருத்தரோ, இல்ல கடன் பிரச்சனையிலயோ, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சிவியரான ஒரு ப்ராப்ளத்த அவர்ட்ட காதுல நம்ம சில வார்த்தைகள சொல்றோம். இந்த மாரி நடந்துருச்சுன்னு சொல்றோம். அவரு ஷாக் ஆகுறாரு. அந்த ஷாக்ல அவர் என்ன பண்றாரு? சுருண்டு விழுந்து இறந்துடுறாரு. இத்தனைக்கும் அவர் ஆரோக்கியமா நல்லா இருந்தவரு, அந்த ஒரு செகண்ட்ல ஏன் நடக்குது? அப்ப நம்ம சொன்ன விஷயம் அவருக்கு என்ன நடந்தது? அப்போ இவருக்கு ஏன் நடந்ததுன்ற அந்த வார்த்தையில் அந்த கஷ்டங்களை அவரால் அடுத்த நொடியில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மன வேதனையின் உச்சத்தின் அடிப்படையிலே அந்த அதிர்ச்சியின் ஏற்படுத்த விளைவுதான் அவருக்கு அந்த இறப்பு ஏற்பட்டிருக்கிறது. இங்க என்ன நடக்குதுன்னா, இதே மாதிரி அவர்களுக்கு நாமல் பாசிட்டிவான ஒரு நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்குவதன் மூலமாக அவர் ஆரோக்கியமாக மேம்பட்டு வந்துட்டு இருக்கார். அப்போ ஆரோக்கியமான மேம்பட்டு வரக்கூடிய வார்த்தைகளும், இதே சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதிர்ச்சியான சில விஷயங்களையும் ஒரு மனிதனை வாழ வைக்கிறது, ஒன்றை